பிரைஸ் காட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி விடுதலை உபவாச கூட்டம் காலை 10 மணிக்கு தங்கராஜ் திருமண மண்டபத்தில் பஞ்சட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மண்டபத்தில் நடைபெறும். உங்களால் முடிந்தால் அதில் நீங்கள் பங்கு பெறலாம். அநேகர் பங்கு பெற்று விடுதலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பத்திரிகை ஊழியம், இந்த டிவி நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட ஊழியங்களை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்குமானால் இந்த உபவாச கூடுகையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லா மனிதனையும் ஆண்டவர் நேசிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் அவர். எல்லாருக்கும் உதவி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் மனுஷனை எப்போதும் அவனுடைய வெளிப்புறத்தை பார்ப்பதில்லை, அவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் கூட நாம் மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயம்தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். தேவன் தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். எந்த மனிதனாலே தேவனை பார்க்க முடியுமா? இருதயத்திலே சுத்தமுள்ள மனிதனாலே. இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லா மனுஷரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அந்த மனுஷன் யாராக இருந்தாலும் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். அவன் மீது அன்பு கூறுகிறார். அவனுடைய இக்கட்டிலிருந்து அவனை விடுவிக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறேன் இல்லையா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என் கூப்பிடுதலை கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் தாவீது சொல்லுவார். இப்போது எல்லா மனிதனும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கேட்க தான் செய்கிறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பது தேவன் அறிவார். அவன் பாவியாக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், பரிசுத்தவனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாருடைய குரலை கர்த்தர் கேட்கிறார். ஆகாரின் அழுகுரலை கேட்டார், அன்னாளின் அழுகுரலை கேட்குறாரு இல்லையா? அப்போது யார் அழுதாலும் கர்த்தர் பார்க்குறாரு, கேட்குறாரு. யார் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் கர்த்தரை தரிசிக்கிறவர்கள் யாரால் தரிசிக்க முடியும்? கர்த்தரை எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனால் கர்த்தரை பார்க்கணுமே, கர்த்தரை தரிசிக்கணுமே, அது எல்லாராலையும் முடியாது. நான் கடந்த வாரம் சொன்னேன், யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறார். அவன் பாவியாக இருந்தால் கூட, உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனாக இருந்தால் கூட இல்லையா, அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் அவனை தள்ளாத ஒரு தேவன் நம்முடைய தேவன் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. ஆனால் எல்லா மனுஷர்களும் தேவனை பார்க்க முடியுதா? தேவனை தரிசிக்க முடியுதா? தேவனுடைய முகத்தை பார்க்க முடியுதா? தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? எல்லா மனுஷனால முடியுமா? முடியாது. எந்த மனுஷனால தான் தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ள மனுஷனால தான் தரிசிக்க முடியும். இருதயம் முழுசும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, இருதயம் முழுசும் கர்த்தருடைய அன்பில் நிரப்பப்பட்டு, கர்த்தருக்காக எல்லா இடங்களிலும் பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டு நடக்கிற மனுஷன்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த மனுஷன் கூப்பிட்டாலும் கேட்பார். பாவியான மனுஷன் கூப்பிட்டா கூட கர்த்தர் கேட்பார். ஆனால் பாவியான மனுஷன் கர்த்தரை பார்க்க முடியுமான்னு பார்த்தா, கர்த்தரை தரிசிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். இதை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உதவி பெற்றுக்கொள்ளலாம், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பாவி கூட தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ளலாம்.
பட் ஆனால் பாவியால் தேவனை பார்க்க முடியுமான்னு சொன்னால் முடியாது. நல்லா விளங்கி கொள்ளணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயம் முழுவதும் கர்த்தருக்கு திரும்பும் போது தான், கர்த்தர் கையில் கொடுக்கும்போது தான், இருதயத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தான், தேவனுக்காக பயந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் தேவனை தரிசிக்க முடியும் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற வரையிலும் அவங்க இருதயம் ஒரே நிலையில் இல்லை, அப்பப்போ மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவார்கள். தேவனுடைய வார்த்தையை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அதனால தான் அவங்கள இருதயத்தில் சுத்தமாக இருந்து உண்மையாய் தேவனை அறிந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் தான் சர்வவல்லமுள்ள கர்த்தர் என்று அறிந்திருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவரை மறுதலிச்சிருக்க முடியாது பேதுரு கூட. ஏன்னா அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அவங்க இருதயம் வேற எண்ணத்தில் இருந்துச்சு, இருதய நினைவுகள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இயேசுவோடு கூட இருந்தாங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க. இயேசுக்காக அவங்களால வாழ முடியல. எப்போ அவங்க இயேசுக்காக வாழ்ந்தாங்க? எப்பொழுது அவங்க இருதயத்தை தேவனுடைய பக்கம் திருப்பி தன் இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லி அவர் உயிர்த்தெழுந்து பிறகு அவர் நான் போய் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன், அவர் உங்களை நடத்துவார், போதிப்பார், உங்கள் மேலே இறங்குவார், உங்கள் கூட இருப்பாருன்னு அவர் வார்த்தையை சொன்னதை அந்த வார்த்தை இருதயத்தில் வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதித்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில் இறங்கி அவர்களை நிரப்பின போது அவர்கள் இருதயமே மாறி போனது, அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் மாறி போனது. அப்பொழுதுதான் அவர்களால் தேவனை தரிசிக்க முடிந்தது. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த காட்ட முடிந்தது. பாருங்க அருமையானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இருதயத்தினுடைய எண்ணங்களை, நினைவுகளை நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு ஆண்டவர் பார்த்தார். அவங்க கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுத்தார், இறங்கினார். பட் ஆனால் அவங்க இருதயம் நிலவரமான இருதயம் இல்லை, நிலையான இருதயம் இல்லை. அவங்களுடைய இருதயம் ரெண்டு பக்கம். உலகம் இப்படி, ஆகாப்பு ராஜா பாகாலுக்கு பலியிட கூப்பிட்டாலும் போறா, எலியா கூப்பிட்டாலும் வராங்க. அப்படி தான் இருந்துச்சு. அதனால எலியா அவங்கள பார்த்து கேட்குறாரு, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பீங்க? அவங்க இருதயத்தில் ஒரு நிலவரமான ஆவி இல்லை, நிலவரமான எண்ணம் இல்லை, தேவனுக்காக வாழக்கூடிய அந்த அன்பு நிலவரமாக இல்லை. சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க இருதயம் அப்படி தடுமாறுகிறது. இன்றைக்கி கூட பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு நிலவரமான எண்ணங்கள் இல்லை, மாறுது எண்ணம். இப்படியா அப்படியா? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கலன்னா ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. ஆனால் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இருதயம் ஒரே நிலையாக இருந்தது. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, யோபு தேவனை மறுதலிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் இருதயத்தில் எவ்வளோ வேதனைகள், பாடுகள் வந்தாலும் தேவனை இருதயத்தில் வைத்திருந்தான். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, நினைவுகள் ஒரே மாதிரியான இல்லை, அவங்களுக்கு ஒரே ஒரு இருதயம் இல்லை. சில நேரம் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, கல்லான இருதயம், உங்களுக்கு இருதயம் கல்லாக இருக்குது. அப்போ பாருங்க, வழிவி போகிற இருதயம் அவங்க, அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட ஜனங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். சில இடத்துல வழிவி போகிற இருதயம், ஒரே நிலையான இருதயம் அவங்களுக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் பாக்கியவன்களாக இருக்கிறாங்க. அவங்க தாங்க தேவனை தரிசிக்க முடியும். தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியமோ, தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ, தேவனை நாம் தரிசிப்பதும் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தேவனை தேடுவர்களாக இருக்கிறோம். அதாவது எனக்கு கிடைக்கணும் வெகுமதி தான், வெகுமதி அனுப்பணும், வெகுமதியை பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நம்ம எதிர்பார்க்குறோம், தேவனிடத்திலிருந்து கிஃப்ட்டுகளை எதிர்பார்க்குறோம், தேவனிடத்திலிருந்து உலக பிரகாரமான நன்மைகளை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ எதிர்பார்ப்பது தவறென்று சொல்ல முடியாது. எதிர்பார்க்கலாம், கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கேட்கணும் தான், எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு தேவனை தரிசிக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குதா?
தேவனோடு கூட பேசணுன்ற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குதா? ஒரு நாளாவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் உணரணும், ஆவியில் நிரம்பணும், கர்த்தர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், அவர் எப்படிப்பட்டவராய் இப்போது இருக்கிறார் என்பதை தரிசிக்க ஒரு ஆவல், ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குதான்னு கேட்டு பாருங்க. நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நீங்கள் தேவனை தரிசிக்க விரும்புகிறவர்களாய், தேவனை பார்க்க விரும்புகிறீங்களா? உண்மையாகவே ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீங்கன்னா பார்க்கணும் இல்லையா? ஒருத்தரை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தா அவங்கள பார்க்கணுன்னு துடிப்பீங்களா? அதுதானே நேசம், உண்மை தானே? ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறீங்க, அவங்கள பார்க்கவே முடியல, பல வருஷமாக அவங்ககிட்ட ஃபோன்லேயே பேசியிருக்கிறீங்க, அவங்க மேலே அன்பு கூறுறீங்க, ஆனால் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்க மாட்டீங்களா? இல்லை அவங்க கொடுக்குற ஆசீர்வாதங்கள், அவங்க கொடுக்குற நன்மை மட்டும் போதுன்னு நினைப்பீங்களா? பார்க்கணுன்னு நினைப்பீங்க இல்லையா? இது உலக பிரகாரமாகவே எல்லா மனுஷனுக்குள்ள வர இயல்பான எண்ணங்கள் தானே. ஆனால் இன்றைக்கு தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தேவனை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு, அவருக்காக இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சைகள் இல்லாமல் இருப்பதனால தான் தேவனை தரிசிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்போது எல்லா மனுஷனாலும் தேவனை தரிசிக்க முடியல. சர்ச்சுக்கு வர இன்றைக்கு ஒரு சபையில் ஒரு 100 பேர் வரீங்கன்னா 100 பேரும் தேவனை தரிசிக்க முடியல. யாரும் ஒரு சிலர். ஏன் ஒரு சிலர் தேவனை தரிசிக்க முடியல? ஏன் ஒரு சிலருக்கு தேவன் தூரமானவரா? ரட்சிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? 100% பாவம் செய்கிறவனுக்கும் ரட்சிப்பு, 50% பாவம் செய்கிறவனுக்கும் ரட்சிப்பு, ஒரே 1% பாவம் செய்கிறவனுக்கும் ரட்சிப்பு தான். அப்போ எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பு தானே, ஒரே மீட்பு தானே, ஒரே ரத்தம் தானே. அப்போ ஒரு மனுஷனை கடவுளை பார்க்க முடியும், ஒரு மனுஷனை கடவுளை பார்க்க முடியாதுன்னெல்லாம் இல்லை. ஆண்டவரை எல்லாரும் தரிசிக்க முடியும். ஏன்னா அந்த மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அதனால தான் நம்ம ஆதி ஆகமத்தில் நோவாவின் காலத்தில் உண்மை அவன் இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறத கண்டாராம். இருதயத்தில் கேடான எண்ணங்களும் கேடான சிந்தனைகளும். பாருங்க, இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் டபுள் மைண்டாக வாழ்கிறாங்க. டபுள் மனுஷன், ஒரே ஒரு மனுஷனுக்குள்ளே டபுள் எண்ணங்கள். அதாவது ஒருத்தன் வெளிப்பிரகமான வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறாங்க, ஆனால் இருதயம் முழுசும் வேறு மாதிரி இருக்குது. இருதயத்தினுடைய நினைவுகள் வேறு மாதிரி இருக்குது, செயல்கள், சரீரத்தினுடைய செயல்கள், எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படி தான் அவன் வாழ்க்கை இருக்கும்ன்றது வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அருமையான நமக்கு தேவனிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா, அவரை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும், அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும். அந்த அன்பு பெரிதானது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவை காட்டிலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உறவு என்பது மிக முக்கியமான உறவு. சதா காலமும் நம்ம கூட இருக்கிறார். எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்படி தான் அவர் அனுப்பினார். தேற்றரவாளனாக ஆவியானவர் வந்து உங்களை தேற்றுவார், எப்பொழுது உங்கள் கூட இருப்பார், சகல சத்தியத்துக்குள்ளே இருப்பார், வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படும். அப்படியானால் இருதயம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருதயத்தில் நம்ம யார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும், வெளியே நம்ம யார் என்பது நல்லாவே தெரியும். அப்போது இருதயத்தில் மனம் உடைந்து சில நேரத்தில் நாம் செய்கிற தவறுகள் வருந்துகிறோமா, அதை திருத்திக் கொள்ள நினைக்கிறோமா, அதுதான் தேவன் பார்க்குறார். அதுதான் தேவன் பார்க்குறார். நம்ம மனுஷர்கள் முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவன் முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நான் எல்லா மனுஷனும் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாருன்னு கடந்த வாரத்தில் சொன்னேன். உண்மை அதுதான். வேதத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய அவர் குரலையும் தள்ளவில்லை, ஒரு மனுஷனுக்கும் அவர் உதவி செய்யாமல் தள்ளலை. என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவரை நோக்கி கூப்பிடுற ஒரு மனுஷனும் தள்ள மாட்டார். ஆனால் அவரை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாரும் அவரை தரிசிக்கிறாங்களான்னு சொன்னால் தரிசிக்க முடியாது. அவரிடத்தில் நன்மை பெற்றவங்க எல்லாரும் கடவுள் நல்லவர், அன்புள்ளவர் என்று எப்போதும் புகழ்வார்கள் என்று சொல்லி பார்த்தா புகழ மாட்டாங்க, தெரியாது. ஏன்னா யார் அவர்களை தரிசித்தார்களோ, யார் தேவனை உணர்ந்தார்களோ, அவருடைய ஆவியில் நிரம்பினார்களோ, அந்நிய பாஷைகளை பேசினார்களோ, யார் ஒருவர் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க வாஞ்சிப்பார்கள். எப்பொழுது தேவனோடு கூட இருக்க வாஞ்சிப்பார்கள். ஆமாம், சிலருடைய இருதயம் என்னதான் கடவுளுக்காக வாழ்ந்தா கூட இருதயம் வேறு இருக்கிறது என்பதை இன்றைக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். இதை நம்ம உணர்த்தப்படணும். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற எல்லாருடைய இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தில் இருக்கிற பாரம், கவலை, கண்ணீர், வேதனை இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? உன் இருதயம் கலங்காத இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். இருதயம் எல்லாத்துக்கும் கலங்கிறன்னு தெரியும். ஆமாம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக.
தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. சில நேரம் இருதயம் கலைஞர்னு நமக்கு தெரியும், ஆனால் இருதயத்தில் தான் கேடுள்ள சிந்தனைகளும் எண்ணங்களும் நினைவுகளும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சில மனுஷங்கிட்ட பேசும்போது மனுஷர்களை பார்த்து பேசுகிறோம் இல்லையா, அவர்களை பார்த்து அவர்களுடைய அன்பை புகழுகிறோம், ஆனால் இருதயத்தில் அவர்களை குறித்த எண்ணங்கள், அவர்களுக்கு நாம் செய்கிற நன்மைகள், அவரிடத்தில் நம்ம பழகின விதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதை கவனிக்கிறார் கர்த்தர், அதை பார்க்குறார் கர்த்தர். அப்போது எல்லா மனிதனிடத்திலையும் உங்கள் இருதயம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். எப்படி உங்கள் செயல், உங்கள் இருதயம் இருக்குதோ அப்படி செயல் இருக்கணும். உங்கள் இருதயத்தில் நல்லதை நினைப்பீங்கன்னா, இருதயத்தில் நல்லதை நினச்சிட்டு வாயில் வேறு மாதிரி பேசுறது, செயலில் வேறு மாதிரி நடந்து கொள்வது, அதை தேவன் பார்க்கிறார். அதில் தான் இங்கே சொல்கிறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மலை பிரசங்கத்தில் இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க இல்லையா. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இந்த இருதயத்தில் சில தவறுகள் இருந்த போது அவங்களுடைய வாழ்க்கையும் தவறாக போயிடுச்சு என்றதை நம்ம பார்க்குறோம். இருதயத்தில் சில எண்ணங்கள் மறைந்து கொண்டு மறைவாய் செயல்படுகிறது, வாழ்க்கையும் தவறாக போயிடுச்சு. இப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம 5ஆம் அதிகாரத்தை திருப்பி அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அனனியா என்ற அந்த சப்பரியல் என்ற ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவர்கள் நல்ல தேவனை தரிசித்தவர்கள், தேவனோடு கூட வாழ்ந்தவர்கள், இருதயத்தில் சுத்தமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க சில காரியங்களை செயல் பாருங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வராங்க, ஆனால் இவங்க எண்ணம், இருதயம் எண்ணமெல்லாம் வேறு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கிறோம் பாருங்களேன், 1வது வசனம் வாசிக்கிறேன். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1-2. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன்வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். இந்த அனனியா சப்பீரால் இருதயத்தில் எண்ணம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுறாங்க. எல்லா அப்போஸ்தலர் எல்லாரும் நிலத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறது போல் இவங்களும் கொண்டு வந்து வைக்கிறாங்க நிலத்தை விற்று. ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு பாதியை வஞ்சித்து வச்சுட்டாங்க. இவ்வளோ தான் நிலத்துக்கு விற்றுன்னு சொல்லி அங்கே வேற பொய் வேற சொல்லி வாழ்கிறாங்க. அப்போ பாருங்கள், இருதயம் எண்ணங்கள் வேற, செயல்கள் வேற, இப்படி இருக்குது. அப்போ இங்கே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? அவங்க இருதயம் தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை தீர்த்தது இல்லையா. இப்படிப்பட்ட இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் பாருங்க, மற்றவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்திடணும், மற்றவங்களுக்கு எப்படியாவது சொல்லி சமாளிச்சிடணும் ஒரு விஷயத்தை, அவங்கள எப்படியாவது சரிப்படுத்திட்டா போதும். ஆனால் இருதயத்தின் எண்ணமெல்லாம் வேற இருக்கும், இருதயத்தினுடைய வேற ஒரு செயல், அப்போது வாயினுடைய வார்த்தையினுடைய செயல் வேறவாக இருக்கிறது இல்லையா. அப்போது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறார். நமக்கு தேவ பயம் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் திருச்சபையில் இருக்க வேண்டும். திருச்சபை பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் சூழ இறங்கி பாளையம் இறங்கி விடுவிக்கிறார், பாதுகாக்கிறான்னு சொல்லப்படுகிறார். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இவங்க பாருங்கள், கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லை அவங்களுக்குள்ள. தேவனுக்காக வாழ்கிறவங்க தான், அதுவும் ஆலயத்துக்கு போகிறவங்க தான், அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு போகிறவங்க. அப்போஸ்தலருடைய பாதங்களாண்ட போய் வைக்கும்போது, அதை கொண்டு போய் வைக்கும்போது எவ்வளோ துணிகரமாக பொய் சொல்கிறாங்க பாருங்கள். துணிகரமாக பொய் சொல்கிறாங்க. ஏன் துணிகரமாக பொய் சொன்னாங்க? அப்படிப்பட்ட எண்ணம் இருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார். சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். சாத்தானுக்கு இடம் கொடு. சில நேரம் சாத்தான் உள்ளே தான் வேலை செய்கிறான் இருதயத்தில். இப்போ இருதயம் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் கூப்பிட்டா பதில் கொடுத்துருவாருங்க, பதில் கொடுத்துருவார்.
ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லை. மோசே மலை மேலே போய் கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார். இவன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருக்கிற கோபத்தினால கண்மலையை போட்டு அடிச்சுட்டான், தண்ணி வந்துச்சு. ஆனால் இவன் செய்த செயல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தர் கூப்பிட்டா தண்ணி வந்துருச்சு. கர்த்தர் பேச சொன்னாரே, இவன் அடித்தான் பாருங்க கோபப்பட்டு. கர்த்தர் பார்த்து கோபப்பட்டு அடித்ததுனால தண்ணி கொடுக்காம இல்லை, கர்த்தர் தண்ணியை கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் இருதயத்திலே அப்படிப்பட்ட கோப சிந்தனை உள்ளவனாக இருந்தான் ஒரு நிமிஷம் என்பதை கர்த்தர் பார்த்தாரு. அதை சாத்தானும் பார்த்தான் பாருங்க, அவன் இருதயம் அப்படி திரும்பி சென்றதை. அதனால தான் அவருடைய சரீரத்துக்கு போராடுறான். மோசேனுடைய சரீரத்துக்கு தர்க்கம் பண்ணுறான் பிசாசு, சாத்தான். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், இருதயம் சரியா இருந்தா தேவனை தரிசிப்பது மாத்திரமில்ல, சாத்தானும் தூரம் போயிடுறான். சாத்தானே நம்ம துரத்த முடியும், சாத்தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர முடியாது என்பதை நல்லா தெரியுது. நம்ம ஒரு விஷயத்தில் இருதயத்தில் இடம் கொடுத்தா பல விஷயத்தில் இருதயத்தில் பிசாசு பல காரியங்களை செய்ய நம்மை தூண்டி விடுவான். இதை நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா தேவனை தரிசிக்க உங்களுக்கு ஆசை இல்லையா? தேவனை பார்க்க ஆசை இல்லையா? இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கணும் இல்லையா? நிறைய ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் இப்படி ஆகணும் ஐயா, நான் அப்படி ஆகணும் ஐயா. நல்லது, நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல செல்வ சீமான்கள் ஆகணும். கர்த்தர் அதான் விரும்புகிறாரு. ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் தரித்திரமாக உடலை, அழைத்தவர் உண்மை உள்ளவர், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீங்கள் நல்லா உயரணும். இதெல்லாம் ஆசை உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தரிசிக்கணும்னு ஒரு ஆசை இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவரை தரிசிக்கணும் ஒரு ஆசை இல்லையா? ஏன்னா அவர் அவரை பார்க்காமையே வாழ்ந்துட்டு போகிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை இருக்கான், கடைசி வரையும் அப்பா யாருவே தெரியல, ஆனால் அவனால் வாழ முடியும். அப்பாவே தெரியாமல் வாழ்வது எத்தனை பெரிய பரிதாபமான காரியம். தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் வாழ்வது எவ்வளோ பெரிய பரிதாபமான காரியம். அதுதான் பாவம் என்றே வேதம் சொல்லுகிறது. தேவனை அறியாத, தேவனோடு கூட எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு பாவம் செய்தார்களோ தேவனை தரிசிக்க முடியவில்லை, ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏன்னா அவங்க இருதயத்தில் அவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாயிடுச்சு. பாவம் செய்துட்டோம், மீறிட்டோம் அப்படின்னு. சில நேரம் நம்ம மீறுதலெல்லாம் இருதயம் நம்மளுக்கு கோடு போட்டு காட்டுது பாருங்க, அடிகோடு இட்டு காட்டுது. இதில் மீறி இருக்க, இதில் மீறி இருக்க, இதில் மீறி இருக்க, இதில் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கோடு இட்டு காட்டுது. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு பெரிய பாவி, என்ன கூப்பிட்டா கர்த்தர் வரமாட்டார் அப்படின்னு நினச்சி அப்படியே பின்வாங்கி போய் விடுகிறோம். வாஞ்சியே இல்லாமல் போகிறது. அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்க முடியும், தரிசிக்க முடியும். ஆமாம், தாவீது பெரிய பாவம் செய்தான் சவுலை விட. ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனால் தேவ தரிசனத்தை பெற்றான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றார். அவ்வளோ பெரிய பாவியை தான். காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தான், அழுதான், தேவ சமூகத்தில் கதறினான். ஆண்டவரே, உம்மை தரிசிக்கணும், உன் கூட இருக்கணும்பா. இந்த உலகத்தில் எத்தனை காரியமாக இருந்தாலும் உம்முடைய வேத வசனம் தான் எனக்கு வெளிச்சம்னு சொன்னான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்னான். அவர் தான் எழுதுகிறார் 37 சங்கீதத்தில், உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உன் இருதயம்ன்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பது தான் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் இருதயத்தில் நீங்கள் மறைவாக என்னென்ன காரியங்களை யோசிக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் என்ற ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களை அழைத்தது எதற்கு தெரியுமா? அவர் உங்களோடு வாழ்வதற்கு. நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அளவில்லாத அன்பு கூற வேண்டும். எப்பொழுதும் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பாக்கியம்னு சொல்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்க ரொம்ப பாக்கியவான்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் அவங்கள போல வேற யாரும் இல்லைன்னு சொல்கிறார். பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா? ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளை நீ பாக்கியவதி என்று சொல்லி மரியாதை பார்த்து தேவத்தை சொன்னா இல்லையா? ஏன்? மரியாளுடைய இருதயம் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய
வயிற்றிலே பிறந்தார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவர்களாக இருக்க முடியும். நீங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கூப்பிடுங்கள். அந்த 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்குள்ளே போய் ஒருத்தன், ஐயோ நான் பாவியான மனுஷன், மேலே நான் முகத்தை உமக்கு நேராக கூட எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ துணிகாரம் இல்லைப்பா, என் இருதயம் முழுசும் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் பாருங்க. ஒருத்தர் சொன்னால் நான் எல்லாத்துலேயும் கானஸ்ட், நான் தசம பாகம் கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன், எல்லாத்துலேயும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், அதோ அந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்போது இந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்? ஆண்டவரே என் இருதயத்தில் நான் பாவின்னு எனக்கு நல்லா தெரியும், நான் இருதயத்தில் நான் செய்கிற தவறுகளெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் யார் என்பது நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் துணிகரமாக ஆண்டவரேன்னு கூப்பிட்றதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் நான் பாவிதான் ஆண்டவரே, பாவிதான், கிருபை எனக்கு இறங்குன்னு சொன்னபோது அவன் அல்ல, இவனே உயர்த்தப்பட்டவனாய் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவனாய் போனான், தேவனை தரிசித்து போனான், தேவனிடத்தில் அன்பை பெற்றுக்கொண்டு போனான், தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் புறம்பே தள்ளாதவர், அவர் நேசிக்கிறவர். இப்போவே ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், என் இருதயம் வேதனை அடைகிறது, இப்போது என் இருதயத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன்ப்பா, என் சுத்தமாக்கி நீர் எனக்கு தரிசனம் ஆகுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதப்பா. எங்கள் இருதயம் சுத்தமாக வேண்டும் என்று சொல்லிதானே உங்கள் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தீர் இந்த பூமிக்கு. ஆண்டவரே, இந்த பூமியிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஒவ்வொரு இருதயமும் உமக்கு நேராக திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அனனியா சப்பரியில போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருதயத்தில் கேடான சிந்தனை கொண்டு ஆண்டவர் உம்மை விட்டு விலகி போகாமல், மரித்து போகாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.